ஓபிஎஸும் டிடிவியும் செங்கோட்டையனும் திமுகவுல போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது எப்படி சாத்தியம்? சாத்தியம்லாம் இல்ல, பேசி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட நெருக்கி டிசம்பர்ல அறிவிப்பே கிட்டத்தட்ட வெளியிருக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. காரணம் என்னன்னா, ஐயா ஓபிஎஸ் திமுக குறித்து கடந்த 6 மாத காலங்களில் பேசி வந்ததை பார்க்கும் பொழுதும் ஸ்டாலினுடைய வீட்டுக்கு போய் எதர்ச்சியா சந்திக்கல. இப்போ அண்ணன் சீமானவர்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு போனாங்கன்னா முகாமத்து இறந்து போனாரு ஒரு சந்திப்பு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியா திமுக கொடுத்த விமர்சனங்களை திமுக ஆட்சி தவறுகளை எடுத்து வைக்கணும். ஆனா ஓபிஎஸ் அவர்கள் சந்திப்புக்கு பிறகு என்ன பேசினாரு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. மருதுபாண்டியனுடைய குருபூஜைக்கு போறாங்க ஐயா மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள். போயிட்டு திமுக ஆட்சி தான் திரும்பி வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துறாரு. இவரு அதிமுக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழு ATOOக்குல இவர் தான் வந்து தலைமை. ATOOக்குடைய தலைமைவா இருந்துக்கிட்டு இவர் திமுக ஓக்குவா மாறுறாரு. திமுக ஒருங்கிணைப்பு குழுவா மாறுறாப்புல. அப்போ ATOOக்குவா தலைவராக இருந்துக்கிட்டு திமுக ஓக்குவா மாற வேண்டிய அவசியம் என்ன? திமுக வெல்லும்னு சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா டிடிவி வந்து எல்லாத்துக்கும் அரசை குறை சொல்லாதீங்க, பதறுதா இல்லையா? எல்லாத்துக்குமா அரசை போய் குறை சொல்றது, சும்மா சும்மா அரசை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசுறாப்புல. செங்கோட்டையன் வந்து என்ன பேசுன்னு தெரியல, ஆனா ஐயா மட்டும் பேசினார்னா பிரளயமே வந்துடும். பேச்சில் அப்படி ஒரு பேச்சு. எங்க ஊரை சொன்னாங்க வானத்துக்கு பூமிக்குமான பேச்சு. அது அவர் பேச்சை பார்க்கிற பொழுது வைக்க போறது வைக்கல உருவுறது போல வாயிலிருந்து வார்த்தையை உருவுற மாதிரி இருக்கும். அவர் பேச்சு மானத்திலிருந்து மழை கொட்டுற மாதிரி வாயிலிருந்து சரசரன்னு வார்த்தையா கொட்டுமாங்க. அப்படி செங்கோட்டையன் பேசிடுவாப்புல. அதனால பேசாம இருக்காப்புல. பேசினா மழை வரும், பேசினா இடி முழக்கம் வரும், இப்படி பிரளயமே வந்துடும். அதனால ஐயா வந்து பேச மாட்டாங்க. நான் எதற்காக சொல்றேன் என்றால் அதற்காக சொல்றேன், அதெல்லாம் முடிச்சிருவாப்புல. அப்படிப்பட்ட ஒரு ஆளு அவர்லாம். திமுக பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம். நல்ல பேச்சாளர், ஐயோப்பா அருமையான பேச்சாளர் செங்கோட்டையன்.